வெண்பா கிட்ட உண்மையை சொல்றதுன்னு விஜய் இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. என் பொண்ணு மறுபடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில போய் சிக்கவே கூடாது. உங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, இனி திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ற விஷயத்த நான் வெண்பா கிட்ட எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும் அதுதான் சரின்னு வித்யா அம்மாவும் விஜய் சொன்ன விஷயத்துக்கு ஆமோதிக்க ஆரம்பிச்சாங்க. விஜய் இப்ப பண்ண போற விஷயம் தான் விஜயோட அக்காவுக்கும் வேணும். எப்படியும் தான் அம்மா இல்லைன்ற விஷயம் வெண்பாவுக்கு தெரிஞ்சா அதுக்கு பதிலா இன்னொரு அம்மா வேணும் அப்படின்னு ஈஸியா குழந்தைய தூண்டி விட முடியும். அந்த இடத்துல தான் பொண்ணு கொண்டு வந்து உட்கார வைக்கவும் முடியும். விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு எல்லாருக்குமே சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்த போகுது. விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு நன்மையை உண்டாக்குமா இல்ல இன்னும் அதிகமான பிரச்சனையை உண்டாக்குமா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வெண்பாவை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு நடந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் தங்கவேல்ட்ட சொல்லி முடிச்சாங்க. மல்லி சொன்ன விஷயத்த வச்சு அந்த அக்யூஸ்ட் யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காக அக்யூஸ்ட் ஃபைல ஒரு லேடி கான்ஸ்டபிளை விட்டு எடுத்துட்டு வர சொன்னாரு தங்கவேலு. அவங்க பேரு நாகலட்சுமி. இன்ஸ்பெக்டர் தங்கவேலு அந்த லேடி கான்ஸ்டபிளை பேர் சொல்லி கூப்பிடவும் தான் மல்லிக்கு சட்டுன்னு மண்டையில ஏதோ உரைச்ச மாதிரி இருந்துச்சு. தன்னுடைய அண்ணி தன் தம்பி தங்கச்சிங்கள நீ சரியான நேரத்துக்கு வரலாம் கொன்னே போட்டுருவன்னு சொல்லியிருந்தாலே அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நிதானமா இருந்த மல்லி கிட்ட பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. சார், நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன், நான் உடனே போயாகணும், நீங்க வெண்பாவோட அப்பா வந்ததும் அவர்கிட்ட வெண்பா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப முயற்சி பண்ணாங்க. உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கவும் என் போனை தான் அந்த ரவுடிங்க பிடிங்க வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்புனாங்க. உண்மையில வெண்பாவுக்கு மல்லிய பிரியறதுக்கு மனசே இல்ல. பிரிய மனசே இல்லாம தான் மல்லிய அங்க இருந்து அனுப்பி வச்சா வெண்பா. மல்லி அங்க இருந்து கிளம்புறதுக்கும் விஜய் அங்க வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. தான் பொண்ணு வெண்பாவை பார்த்ததும் விஜய் அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கவும் இன்ஸ்பெக்டர் தங்கவேலு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் உயிரையும் பெருசா எடுத்துக்காம தான் பொண்ணு உயிர் காப்பாத்தினது யாரு, எங்க அவங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் மல்லி ஏற்கனவே கிளம்பி போன விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியுமே இல்லைன்ற விஷயம் விஜய்க்கு தெரிய ஆரம்பிச்சது. வேக வேகமா கிளம்புன நம்ம ஹீரோயின் மல்லி ஊருக்கும் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஊருக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒட்டுமொத்த பேரையும் கொன்னுடுவேன், வீட்டையே கொளுத்துருவேன் அப்படின்னு பகிரங்கமா மிரட்டவும் ஆரம்பிச்சான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பாபுவும் இன்னொரு பக்கம் நாகலட்சுமியும் அந்த ஆள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் மனசிறங்குற மாதிரி தெரியல. உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய வில்ல அப்படின்ற துணியில ரொம்ப கடுமையா மிரட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தலையிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனாலே மல்லி அவளை வேணா வந்து காலில் விழ சொல்லுங்க, அவளை மன்னிக்கிறதா இல்லையான்றத ஐயா முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் நாகலட்சுமி அதை பிடிச்சுக்கிட்டா. ஐயா, அவ ஊர்ல இருந்து வந்த உடனே அவளை கூட்டிட்டு வந்து உங்க காலடியில போட்டு மன்னிப்பு நான் கேட்க சொல்றேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கவும் தான் கொஞ்சம் மன இறங்கின அந்த கரஸ்பாண்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அந்த ஆள் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல மல்லி வீட்டுக்குள்ளேயும் வந்தாங்க. அண்ணி பார்த்தா திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டு நேரா ரூமுக்கும் போயிட்டாங்க. மல்லி வீட்டுக்குள்ள வந்தது நாகலட்சுமிக்கா தெரியாது. சத்தம் போட்டு மல்லியை நடுக்கூடத்துக்கு வர வச்சுட்டா. மல்லியும் பயந்துகிட்டே வந்து நின்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.